வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனி காணொலியாக செய்து வருகிறேன். அதன் அடிப்படையில் 2026 மேஷ ராசியினருக்கு புத்தாண்டு பலன்கள் பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகங்கள் பெயர்ச்சி கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. குரு, சனி மற்றும் ராகு, கேது பெயர்ச்சிகளை அடிப்படையாக கொண்டு ஆண்டு பலன்கள் நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதன் அடிப்படையில் குரு பகவான் மேஷ ராசிக்கு 3ஆம் இடத்தில் மிதுனத்திலும், ஜூன் மாதத்திலிருந்து கடகத்திலும், நவம்பர் மாதத்தில் சிம்மத்திற்கும் பெயர்ச்சியாகி முன்னும் பின்னும் சென்று வரக்கூடும். அதன் அடிப்படையில் மிதுனத்தில் சஞ்சரிக்கும் முதல் 6 மாத காலத்தில் குரு பகவானின் சிறப்பு பார்வைகளாக 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை மற்றும் 9ஆம் பார்வை, குறிப்பாக 5ஆம் பார்வை துலாம் வீட்டை பார்க்கிறது. 7ஆம் பார்வையாக தனுசு சொந்த வீட்டை பார்க்கிறது. பிறகு 9ஆம் பார்வையாக லாபஸ்தானமான கும்பராசியை பார்வை செய்கிறது. அதன் அடிப்படையில் பலாபலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம். கணவன், மனைவி, நண்பர்கள் வழியாக நல்ல ஒற்றுமை, அனுகூலங்கள், பரஸ்பரம் நம்பிக்கை, பிரயாணங்கள், வியாபார வகை செழிப்புகள், புகழ், அந்தஸ்து, திருமணங்கள், சுப விசேஷங்கள், புதிய வீடு, வாகன வசதிகள், ஆடை அணிகலன்கள், சுப விசேஷங்களுக்காக சேர்க்கை மற்றும் வியாபார விரிவாக்கம் மற்றும் அது சார்ந்த பிரயாண லாபங்கள் சித்திக்கும். 9 நேர் பார்வையான 7ஆம் பார்வையாக தனுசு 9ஆம் வீட்டை, மேஷராசியின் 9ஆம் வீட்டை பார்ப்பதால் கோவில், தர்ம காரியங்கள், குடும்ப, தொழில், விவசாயம், நீதி, நிதித்துறை, ஆசிரியர், பேராசிரியர், வங்கி தொழில் போன்ற நிபுணத்துவமான பதவிகளில், பொறுப்புகளில் இருப்போருக்கு மேலும் புகழ், கீர்த்தி கிட்டும். தந்தை வழியிலும் குடும்ப மூத்தோர், நல் வழிகாட்டிகள், தெய்வ அனுகூலங்களால் நல்ல உயர்வை சந்திக்கக்கூடும். மேலும் மிதுனத்திலிருந்து 9ஆம் பார்வையாக மேஷராசிக்கு லாபஸ்தானமான கும்பராசியை பார்வை செய்வதால் கும்பத்தில் ராகு இருக்கிறது. இந்த ஆண்டு முழுவதும் கும்பராசியில் ராகு பகவான் இருக்கிறார். எனவே சில குடும்பங்களில் குடும்ப பாகவஸ்தி சொத்துக்கள் பிரிவினை கிட்டும். விவசாயம் செழிக்கும். அந்நிய செலாவணி வகையிலும் உறவினர்கள், வெளிநாடு, வெளியூர், வெளிநாடுகளில் வாழும் உறவினர்கள் வகையில் தொடர்புகள் வழியாக லாப பணவரவுகளும், வெளிநாடு சென்று வருவதற்கான சுற்றுலா போன்ற அமைப்புகளும், விருப்பங்கள் ஈடேறும் வண்ணம் குடும்பத்தில் அடுத்தடுத்த சுப நிகழ்வுகளும் இனிதே நடைபெறும். 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு 2வது திருமணம் கைகூடும். மேலும் குடும்பத்தில் சந்ததிகள் கிட்டி குடும்ப விருத்தி அடையக்கூடும். உயர்கல்வி, உயர் பதவி, பிரயாணங்கள், விவசாய வகை, இயந்திர வகை, நவீன வகை லாபங்கள் சித்திக்கும். அரசு, அரசியல் தொடர்புடையவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருப்பவர்கள் ஜூன் மாதத்திற்கு பிறகு, அதாவது 2026 ஆண்டின் பிற்பகுதியில் அரசியலில் நல்ல பதவிகளும், அரசியலில் வெற்றிகளும், அரசு வகை லாபங்களும் ஏற்படக்கூடும். அதன் பிறகு சிம்ம ராசிக்கு நவம்பர் மாதம் குரு பகவான் பெயர்ச்சியாகி மீண்டும் திரும்புவார், கடகத்திற்கு திரும்பக்கூடும். அதை ஒட்டி சில மேஷ ராசி அன்பர்களுக்கு தடைகள், சிறு சிறு பிரச்சனைகள், இடமாற்றம், தொழிலில் இடமாற்றம், இருப்பிடம் விட்டு வேறு இடங்களுக்கு செல்லுதல் போன்றவையும், வழக்குகள், நீண்டகால வழக்குகள், தேங்கியிருக்கும் வழக்குகள், பிரச்சனைகள், அதில் சுமூகமான ஒரு முடிவுக்கு வரக்கூடும்.
ஆரோக்கிய குறைபாடு, தொழில், பணி, சேவை, உற்பத்தி தொழில், விவசாயம், எந்த துறை சார்ந்திருப்பினும் அதில் உள்ள குறைபாடுகள் நீங்கி சுபீட்சம் கிட்டும். இடமாறுதல்கள் நல்ல மாறுதலுக்கு ஏற்புடையதாக இருக்கக்கூடும். புதிய முதலீடுகள் முன்னேற்றத்திற்கு வழிபிறக்கும். மேலும் சிறப்பு பார்வைகளாக குரு தாம் இருக்கும் இடத்திலிருந்து 5, 7, 9 இட பார்வை செலுத்துவதால் அதற்கேற்ற மாதிரியான பலன்கள். குடும்பத்தில் வாரிசுகள், குழந்தைகளுக்கு திருமணம், சுப விசேஷங்கள், பதவி உயர்வு, புதிய அடுக்குமாடி கட்டடங்கள், வாகன வசதிகள், ஆடை அணிகலன்கள் என்று எல்லாம் சேரும். பதவியில் நல்ல பெயர் புகழ் சம்பாதிக்கக்கூடும். முதலீடுகள் பெருகுவீர்கள். குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு, மூத்தோர்கள் நல் ஆசியுடனும் வழிகாட்டுதல்களுடனும் எல்லாம் சிறப்புற செய்து முடித்து நிம்மதி பெறுவீர்கள். ஆண்டின் பிற்பகுதியில் இருக்கும் வேலையிலேயே தக்க வைத்துக் கொள்ளுங்கள், தொடருங்கள். புதிய வேலையை தேடுவதை தள்ளி போடுங்கள். 7.5 சனி காலத்தில் இருக்கிறீர்கள் என்பதை மனதில் கொண்டு அதற்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். 11ஆம் இடத்தில் கும்பத்தில் இருக்கும் ராகு உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களின் வழியாக பூமி, வீடு, பரம்பரை சொத்துக்கள் உருமாற்றம் இவற்றின் வழியாக நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடும். மேலும் கும்பத்தில் இருக்கும் ராகு சட்டத்திற்கு புறம்பான வழியிலும் ஏதாவது ஒரு வகையில் லாபம் மட்டுமே குறிக்கோளாக சாதிக்க துடிப்பீர்கள். சட்டத்திற்கு உட்பட்டு நிதானத்தை கடைபிடித்து நடந்து கொள்வது உசிதம். நேர்மையை ஒருபோதும் தவறவிடாதீர்கள். 7.5 சனி காலம் தண்டனைக்குரிய காலம். கோச்சார 7.5 சனி தண்டனையை கொடுக்கும் காலம் என்பதை நினைவில் கொண்டு செயலாற்றுங்கள். பாதுகாப்பாக இருங்கள். மேலும் மேஷராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சாரம் உங்களை ஆன்மீக நாட்டத்தை அதிகரிக்க வைக்கும். ஆன்மீகத்தில் தெய்வ வழிபாடுகள் சிறக்கும் வண்ணமும், புண்ணிய தீர்த்த யாத்திரைகள், உள் மனம் சார்ந்த விழிப்புணர்வு, சுயம் உணர்தல், யோகம், தியானம், மூச்சு பயிற்சி, உபவாசம், உணவு கட்டுப்பாடு, சந்நியாசம், குடும்பத்தை விட்டு விலகி இருத்தல், தனிமைப்படுத்தி கொள்ளுதல், புதியன வேதங்கள் சார்ந்த வகையில் அவரவர் மதம் சார்ந்த வகையில் கற்றுக்கொள்ளுதல், கற்று தெளிதல், கற்றுக் கொடுத்தல் போன்ற கேது பகவான் ஆதிக்கம் செலுத்தும் 5ஆம் வீட்டை ஒட்டி இந்த மாதிரியான பலாபலன்கள் நடைபெறும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புதிய தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று நிம்மதி தேடுவீர்கள். சுயம் உங்களை பரிசோதனைக்குள்ளாக்கி கொண்டு தெளிவு பிறக்கும் வகையில் உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடும். மோட்சம் அது சார்ந்த வகை பக்தி பெருக்கி அதன் வழியில் நடக்க கடமைப்படுவீர்கள். இப்படியாக இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு இந்த ஆண்டு கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது பெயர்ச்சிகளை ஒட்டி மேஷராசியினருக்கு 80% சிறப்பான பலன்களே இந்த ஆண்டு கிரகங்கள் தரவிருக்கிறது. மேலும் இருக்கும் வேலையை தக்க வைத்து கொண்டு கடமையை சரிவர ஆற்றி சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடாமல் மூத்தோர்களையும் அவர்கள் வழிகாட்டுதலை பின்பற்றியும் நடப்பதால் நல்ல லாபங்களும் மன நிம்மதியும் கிட்டும். உடல் ஆரோக்கியத்தை கவனமுடன் மருத்துவ ஆலோசனை பெற்றும் உடல் முழு பரிசோதனை செய்து கொண்டும் அதற்கேற்ற மருத்துவ அறிக்கையை கையில் வைத்து கொண்டு மருத்துவ நிபுணர்கள் கூறும் மருந்துகளை எடுத்துக்கொண்டு உடல் ஆரோக்கியம் பேணுங்கள். பொதுவாக குரு பகவான் உங்களுக்கு இந்த ஆண்டு அநேக நல்ல பலன்களை, தடைப்பட்டிருந்த விஷயங்களை எல்லாம் விலக்கி நல்ல சிறப்பான மகிழ்வு தரும் பலன்களையும் லாபங்களையும், குடும்ப உறுப்பினர்களிடையே வாரிசுகளும், குடும்ப விருத்தியும், குடும்ப தொழிலை நிர்வகிப்பவர்களுக்கும், அரசு, அரசியல் பதவி, நீதி, நிதித்துறை, வங்கி, ஆசிரியர், பேராசிரியர் பணியில் இருப்பவர்களுக்கெல்லாம் பெயரும் புகழும் கிட்டும் வண்ணமும், உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்புக்கான வாய்ப்புகளும், வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் போன்றவற்றின் தொடர்புகளால் மேலும் நன்மை பயக்கும் வண்ணமும் இந்த குரு கிரகம் உங்களுக்கு அநேக நல்லதை நடத்த வல்லதாக இருக்கிறது. மேலும் லாபஸ்தானத்தில் இருக்கும் ஓராண்டு
டிசம்பர் 5 வரையில் கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் அநேக பூர்வீக சொத்துக்கள் வழியாகவும் பரம்பரை சொத்துக்களின் வழியாகவும் லாபங்கள் சித்திக்கும். புதிய முதலீடுகளுக்கு வழிவகுக்கும். 5 இருக்கும் கேது பகவான் டிசம்பர் 5ஆம் தேதி வரையில் இருக்கும். சிம்மத்தில் இருக்கும் கேது மேஷத்திற்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய விசேஷங்கள் மற்றும் ஆன்மீகம் சிறக்கும் வகையிலும் உங்களுடைய சுய உள் பரிசோதனை செய்து கொள்ளுதல், உங்களுடைய உள்ளுணர்வு சார்ந்து வழிநடத்தல், குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு, பிரார்த்தனைகள் இவற்றின் நோக்கம் தாக்கம் எல்லாம் பக்தி மார்க்கத்தின் வழியாக மோட்ச சாதனத்தை நோக்கி உங்களை இட்டு செல்லும். வயது, திசா புத்தி காலம், நடக்கும் திசை, கோச்சார 7.5 சனி காலம் எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு வயதிற்கேற்ப திசாபுத்தி காலத்திற்கேற்ப கிரகங்களின் சேர்க்கை, பார்வை, பெயர்ச்சி, கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சி அதை ஒட்டி பலாபலன்கள் சித்திக்கும். எனவே மேஷராசி அன்பர்கள் சிவபெருமான் வழிபாடு சிறக்க செய்து உயுங்கள். இந்த ஆண்டு வருகிற 2026 நல்ல வளமுடன் வாழ்க்கையை சிறப்புகள் மிகுந்த தருணங்களை சந்திக்கவிருக்கிறீர்கள். நல்ல லாபங்கள் சித்திக்கும் என்பதையெல்லாம் நினைவில் கொண்டு செயலாற்றி வெற்றி காணுங்கள். நன்றி, வணக்கம்.